ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வறுத்த வேர்க்கடலையை யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் ஈஸியான இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு 1 கப் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண கப்பு வந்து 250 ml கப்பு. இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் ஒரு 5 டைம் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடர் ஆகணும். அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் நம்ம கடலை எடுத்த அதே கப்பில் 1/2 கப் சுகர், 1/4 கப் தண்ணி விட்டுடுங்க. நான் இன்றைக்கி ஸ்டவ்வில் வந்து சின்ன பர்னர் யூஸ் பண்ணுறேன். ஸோ சின்ன பர்னரில் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு சரியாக சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துட்டு 4 நிமிஷத்தில் அரைச்சி வச்ச பவுடரை உள்ளே சேர்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பாகுபதம் செக் பண்ண போகிறது கிடையாது, டைமிங் தான் எல்லாமே. ஸோ மறந்துட வேணாம், சின்ன பர்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடிகனமான பாத்திரம், சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துட்டு அந்த டயத்துலேருந்து ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் அரைச்ச கடலையை உள்ளே சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ப்ராப்பராக கடலையை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்குங்க. கீ வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். கீ சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை மீடியம் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் விடாமல் நீங்கள் கிளறணும். கெட்டியாகி சுருண்டு வரும். நம்ம ஆட் பண்ண கீயில் கடலைப்பருப்பு பொரிஞ்சு அதனுடைய சர்ஃபேஸ் வந்து ஒயிட்டாக லைட்டாக மாறும் பாருங்கள். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரெடியான ஸ்வீட்டை ஒரு பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் பிளேட்டில் வச்சு கூட லெவல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டை மேலே வச்சு கூட லெவல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டு நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும் போதே நீங்கள் பீஸ் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுட்டு முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் இது நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அருமையான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க ஏவிடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.